வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு எவிக்ட் செய்யப்பட்டிருக்கிறது வாட்டர் மெலான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நேத்தே நியூஸ் வந்துருச்சு. அதை பத்தி நம்ம பேசிட்டோம். இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு, அதெல்லாம் பேசலாம். இப்ப இந்த ப்ரமோக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் மெலனை தூக்கி வெளியே போடுறதுக்கான காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியை அசிங்கப்படுத்துற மாதிரி நேற்று ஒரு ரீல் வேற பண்றாரு இவர். ரீல்ஸ் அங்க இருக்கிற கேமரா முன்னாடி கேமராங்களே வந்து காரி துப்புது, திரும்பிக்குது, கழுவி ஊத்துது. அப்பயும் அந்த ஆளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அடங்க மாட்டேற. அப்படி 2 சம்பவம் நடந்தது இந்த மாதிரி வந்து கேமரா திருப்பினது. அவர் அந்த டாஸ்க்ல இருந்து வெளியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க அந்த கேங்கா சேர்ந்துட்டு கோழி மூட்டுறாங்க, கண்ணி புறணை பேசுறாங்க, இவங்க வந்து டார்கெட் பண்றாங்க, பாடி ஷேமிங் பண்றாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா புரட்ட விடுறாங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரா திரும்பிச்சு. ஆனா போடா டே, எவ்வளவு நானும் வந்து இந்த பொய்யை கேட்கறது அப்படின்னு. அப்புறம் அங்க வந்து திரும்பி திரும்பி பாக்குறாரு, யாராவது பாக்குறாங்க. ஃபுல்லா பாடி திரும்பல, அப்படியே கண்ணில் வந்து நோட்ட வர்றாரு, யாராவது கவனிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் கவனிக்கலன்னதும் கேமரா திரும்பிடுச்சுல்ல, அமைதியா போயிடணும்ல அசிங்கப்பட்டு. அப்பயும் அந்த ஆள் அந்த பக்கம் போய் நின்றுக்கின்னு சார் சார் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. இன்னொரு இடத்துல இதே போல வந்து சார் சார்ன்னு கூப்பிட்டு பார்த்தாரு, ஜூம் வைங்கன்னு சொல்லி பார்த்தாரு, ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அதுக்கப்புறம் அங்க சோகமா பக்கத்துல இருக்கிற சோஃபால போய் உட்காந்துட்டா. அப்படி இப்ப நேத்து அவர் பண்ண ரீலுக்கு வந்தோம் அப்படின்னா அதுல சொல்றாரு, இங்க வந்து அஜித் சார் வந்து கார் ரேஸுக்கு போயிட்டாரு, விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டாரு, சூர்யா சார் வந்து பாம்பேக்கு போயிட்டாரு, விஜய் சேதுபதி சார் வந்து பிக் பாஸ் போயிட்டாரு, இனி தமிழ் சினிமாவை நான் தான் காப்பாற்ற போறேன், நடிப்பு அரக்கம் தான் காப்பாற்றணும் அப்படின்றாங்க. இவனை என்ன பண்றது? இப்போ அஜித் வந்து கார் ரேஸ் போயிட்டாருன்னா கூட சரி ஓகே, வேற ஃபீல்டுக்கு போறாரு அப்படின்லாம். இல்ல பாலிடிக்ஸ் விஜய் சார் போறாரு, சரி ஓகே, அவர் லாஸ்ட் படம்னு சொல்லிட்டாரு, ஓகே அது கூட சரி. பாம்பேக்கு சூர்யா போயிட்டாரு, சரி அவரு கூட பாலிவுட் வேற இண்டஸ்ட்ரி போயிட்டாரு. இவர் தமிழ் சினிமாவில தானே இருக்கிறாரு விஜய் சேதுபதி. பிக் பாஸ் என்ன வேற இண்டஸ்ட்ரியிலயா இருக்கு? பிக் பாஸ் வந்ததும் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தமிழ் சினிமாலே கிடையாது, இனிமே நான் தான் காப்பாத்த போறேன்னா போஸ்டா இருக்கிறாரு. அந்த ஷோல போய் நின்றுக்கிட்டு அந்த ஷோல வந்து சம்மந்தமே இல்லாம ரீல் பண்றேன்னு வந்துட்டு விஜய் சேதுபதி தமிழ் சினிமாலே இல்லை, இனிமே நான் தான் தமிழ் சினிமாவை காப்பாத்துறேன்னா கடுப்பா வரா இல்லையா? இப்ப ஃபர்ஸ்ட் பிரமோ நார்மலா பார்த்தவங்களுக்கு வந்து தோணலாம், இதாங்க வக்கல்லாம் கேக்குறாரு, வாட்டர் மெலனை கொஞ்சம் ஓவரா தான் டீல் பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் பேசினா இதை விட அதிகமா தானே டீல் பண்ணணும், வச்சு செய்யணும்ல. இதுவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். இங்க தூக்கி போட்டு இவர் போனார்ல, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, இங்க 2 ராஜாங்கம், இந்த பக்கம் வந்து விக்கல்ஸ் ராஜா இருக்கிறார்ல, அவர் வந்து உட்காந்துட்டு இருந்தா. அப்படி இங்க தர்பூசணி சைட்ல இருந்து இவங்க வந்தாங்க. எல்லாரும் எழுந்து வணக்கம் சொல்லுங்க அந்த நாட்டு ராணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் சொன்னாரு, வணக்கம் சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்வதிக்கு வந்து வணக்கம் சொல்ல, மன்னர் கூட சொல்லாமே அப்படின்னு சொல்லும் போது முதல்ல நீங்க சொல்லாமே மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் சொன்னாரு. அப்ப வந்து தர்பூசணி தான் கவுண்டர் கொடுக்குறேன்னு வர, நாங்க யமதர்மன் கிட்ட பேசல அப்படின்னு சொன்னாரு. இவ்வளவுதான். உடனே வந்து இவரு நானும் வந்து தீண்ட கருச்சட்டி வாயன் அப்படின்லாம் இவரு பேசின உடனே பாத்தீங்கன்னா அங்க ஆப்போசிட்ல நின்றுட்டு இருந்த இளவரசி அங்க அரோரா பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நீ சும்மாரு, அவன்லாம் என்ன பாடி ஷேவிங் பண்ணல, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போனாரு. இப்ப அடுத்து அரசவையில ஏதாவது ஒண்ணு பண்ணல டிராமா, அதுக்காக வந்து நீ அரசவை கூட்டின உடனே வந்து மரியாதை இல்லாம பேசிட்ட இளவரசிய, அதனால அமைச்சரே மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்றாங்க. அவ்வளவுதானே, கேட்கணும் இல்ல, லாஜிக்கா தானே அவங்க சொன்னாங்க. இல்ல வேற ஏதாவது பேசலாம். அங்கதான் பாத்தீங்கன்னா கடுப்பாயிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒன் சைடா இருக்கிறாங்க, இது பண்றாங்க அது பண்றாங்க, பாடி ஷேம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி வந்துட்டா. அப்படி அங்க வரும்போதே 2 பேரை பார்த்து திட்டிட்டு இருந்தாரு, ஒன்னு அரோரா, இன்னொன்னு கனி. இதுல கனி ராஜம்மா தான். அவங்க எங்க பெருசா வந்தாங்க, இவரை வந்து ஏதாவது வச்சு செஞ்சாங்க? ஒன்றும் இல்லை. அவங்க அரோராவாவது பரவாயில்ல கேட்டாங்க, ராஜமாதாவா என்ன ரோல் பண்ணுவாங்க? ஆமா, அவமரியாதை பண்ணிருக்காரு அமைச்சர், மன்னிப்பு கேட்கணும்னு தானே சொல்லுவாங்க. அவங்க டாஸ்க்ல என்ன பண்ணுமோ அதான் பண்ணாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கனி, நீ வந்து கோழி முட்டை கனி, அங்க அதுவும் வேற எங்கேயாவது போய் சொன்னா பரவாயில்ல, அவங்களை கேட்கற மாதிரியே கேமரா முன்னாடி போய் நின்றுக்கிட்டு கோழி முட்டை கனி, அரோரா நீ இருக்க மாட்ட, சும்மா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற, கிச்சனை வச்சு நீ ஓட்ட முடியாதுக்கா கனி அக்கா அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் 2 பேருக்கும் பஞ்சாயத்து ஆகி, நான் மரியாதையா பேசிட்டு இருக்கிறேன், இவர் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காரு, அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அவ்வளவுதான் மரியாதையை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதும் பாத்தீங்கன்னா மரியாதை கெடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போச்சு. ஸோ இந்த சம்பவத்தை விஜய்எஸ் அட்ரஸ் பண்ணுவார் அப்படி சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், எதிர்பார்த்தோம். கனியக்கா விஷயம் எல்லாம் சும்மா விட்டுருவாரா? அது இல்லாம பாத்தீங்கன்னா அவர் திவாகர் வார்த்தையை விட்டதும் தப்பு தான். ஸோ அதனால அங்க கேட்கிறாரு, கேட்டா என்ன பண்ணுவாரு, இந்த தண்ணி படம் டக்குன்னு தலையை குனிஞ்சிருவாரு. எவ்வளோ பெரிய டுபாகோர் ஃப்ராடு பாருங்க இவன். அங்க ஹவுஸ்மேட்ஸ் அத்தனை பேரும் சொல்றாங்க, அந்த ஆபாச குறியீடு என்ன பார்த்து காட்டினாங்க அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, அங்க ஹவுஸ்மேட்ஸ்லாம் சொல்றாங்க இது கேரக்டர் அசாசினேஷன். அதை வந்து காதலே வாங்கல, அது தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டு அடம் பிடிச்சி சுத்திட்டு இருந்த இந்த பீஸு
விஜய் சேதுபதி வந்து சொல்றாரு இது எங்க ஆபாசமா தெரிஞ்சதுன்னு கேட்டதும் பாத்தீங்கன்னா உடனே சார் நான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சார், நான் வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்தர்பல்ட்டி அடிக்கிற. கேட்டு முடிக்கவே இல்லை, அடிக்கவே இல்லை, அதுக்குள்ள கத்துற, அதுக்குள்ள ரிசல்ட்டுக்கு போயிட்ட. இப்ப அவ்வளவு ஃப்ராட் இல்லை இது. ஸோ அதான் இந்த ஃப்ராட் எப்படி வச்சு செய்யணுவோ உடனே நாதஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியாக்ஷன் கொடுப்பாரு. செந்தில் மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு, பேச மாட்டேங்கிறாரு. உடனே நீ பேசு, நீ பதில் சொல்லு, அதுவே நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே உட்காரதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய முறை பண்ணிட்டு இருக்காரு இந்த சீசன்ல. இப்போ அடுத்து வந்து கேட்டார் பாருங்க, இங்க உனக்கு நாங்கள் டாஸ்க் கொடுத்தோம், இதுல கனி அண்டு பார்வதி இவங்க வந்து இதுதான் பண்ணிருக்கணும், இதை பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதுதான் விஜேஎஸ் கேட்கிறாரு, உனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு, நீ யார் அதை கேட்கறதுக்கு அப்படின்னு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு இவர் பிக் பாஸ், நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் பிக் பாஸ், டாஸ்க்கை விட்டு வெளியே வரேன் பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு, அது வேற. அப்ப செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் வருவியா? அதுல வந்து கொஞ்சம் கூட என்னடா டாஸ்க் வந்து கொடுத்துறாங்க நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டு போறோமே அப்படின்லாம் யோசனையே இல்லை. ஆனா யாருமே சொல்லாம ரீல் பண்றாரு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு கேமராமேனையும் சாவடிக்கிறது. அவங்களே பாவம் ஷிஃப்ட் எவ்வளோ நேரம் வேலை செய்யறாங்க, பின்னாடி என்ன டென்ஷன்ல இருக்கிறாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையா எதுவும் தெரியல. அந்த பின்னாடி இருக்கிற ஒரு யூனிட்டையும் போயிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆளு. இப்போ எவிக்ஷனுக்கு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, இல்லை எவ்வளவு சந்தோஷப்படுறாங்களோ அதை விட பல மடங்கு அந்த கேமராக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல அவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதான் விஜேஎஸ் கேட்கிறாரு, கொடுத்த டாஸ்க்கை ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிற, நாங்க என்ன டாஸ்கா கொடுத்த ஒரு கேமரா பின்னாடி போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற, டாஸ்கை பண்ண வக்கில்ல, நான் ரீல்ஸ் பண்ண வந்துட்டேன் அப்படிங்கிறாருல. கேட்கணும்ல, இதை விட ஸ்ட்ராங்காவே போட்டு அடிக்கணும். நேத்து அரோரா மேல அந்த மாதிரி ஒரு பிராண்டிங் பண்ணதுக்காகவும் அதுக்கு அடிச்சாரு. அதுல பார்வதிக்கு தான் எக்ஸ்ட்ரா அடி வந்தது. இவரை இன்னும் போட்டு வச்சு செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு மிச்சம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் போட்டு மொத்தமா அடிக்கிறதுக்கு. சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஜாதி ரீதியா அட்டாக் பண்ணதுக்கெல்லாம் அவர் பேசலையே அப்படின்னு. அதையும் விஜய் கேட்டிருந்தார்ல, ஒரு டீசெண்டா எவ்வளவு ஹோஸ்ட் வந்து அது வந்து பட்டும் படாம கேட்க முடியுமோ, அது கான்ட்ரவர்சி ஆயிடக்கூடாது இல்ல, இன்னொரு குரூப் வேற மாதிரி அதை திரிச்சு விட்டு கலந்து வந்துருவாங்கல்ல, அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் இந்த ரேஞ்சின்லாம் பேசுறாரு இவரு. தகுதி தராதரம் ரேஞ்சின்லாம் பேசுறாரு. என் ரேஞ்சி என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியல. உங்க அளவுக்கு ரேஞ்சுக்கு நான் வந்துட்டு பேசுறேன் சார், இல்ல என் ரேஞ்சி கரெக்டா இருக்கா சார், பேசலாமா சார் அப்படின்லாம் கேட்டார்ல, அவ்வளவுதான். அதை கேட்டாரு. இன்னும் அதை எவ்வளவு கேட்கணுமோ கேட்டாரு, இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கூட கேட்டிருக்கலாம், எடிட்ல கூட தூக்கிருக்கலாம். பட் இன்னைக்கு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதான் மொத்தமா வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படி சொல்லிட்டு துரத்திட்டாங்கல்ல, சிறப்பா இருக்கு. இந்த வக்கல்ல அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகள், இந்த என்னெல்லாம் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாரோ அதெல்லாம் வச்சு கேட்டு வச்சு செய்யணும். குறிப்பா கனியக்கா மேட்டருக்காக தான் இங்க போற மாதிரி தெரியுது பஞ்சாயத்து. பாப்போம் எவ்வளவு தூரம் போகுது, என்னெல்லாம் வச்சு செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உஷாரா இருக்காருல்ல, இதே கண்டஸ்டன்ட் பேசினா, எந்த கண்டஸ்டன்ட் பேசினாலும் பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி 10 குறை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத போலாதுல அடுக்குவாரு. ஆனா விஜய் கிட்ட வரும்போது மட்டும் உஷாரா இருக்காருல்ல, மற்ற கண்டஸ்டன்ஸ் கூட பாத்தீங்கன்னா வாயை விடுறாங்க. இப்ப கம்ருதன் கூட பாத்தீங்கன்னா இவர் ஏதாவது சொன்னார்னா டக்குன்னு திரும்பி பேசிட்டே இருப்ப அப்படி. ஆனா அந்த ஒரு விஷயத்துல வந்து தண்ணி பழம் அவரு முன்னாடி பேச மாட்டேங்குது. ஆனா பிரேக்ல போனதுக்கு அப்புறம் நேத்து கூட வாயை விட்டுது பார்வதி கிட்ட. பார்வதியை போட்டு இந்த மாதிரி அந்த அடி அடிச்சாரு, திவாகரன் தான் அடிச்சாரு. இதுல எங்க ஆபாசமா தெரிஞ்சது, உங்க மண்டைக்குள்ளதான் ஆபாசம் இருக்கு, உங்க பார்வையில தான் வக்கரம் இருக்கு, இதுக்கு பேரு தான் வக்கரம் ஃபுல்லா உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்லாம் சொன்னாரு. இதைதான் நம்ம இங்க சொல்லிட்டு இருந்தோம். கிளீனா வச்சு செஞ்சுட்டாரு நேத்து. செஞ்சுட்டு போறாரு, பிரேக்ல பேசிருப்பாருங்க பார்வதி கிட்ட. பார்வதி வந்து உஷாராயிடுறாங்க, பிரேக்ல பேசுறதையும் போட்டு திரும்பி வந்து போட்டு புலகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க அமைதியா இருந்தா ஓகே, தப்பு தான், நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுத்துறாங்க, ரீல் சுத்துறாங்க. ஒரு மாதிரி உருட்டுனா இவர் வந்து எல்லாரும் குறையும் கேட்கணும்ல, எல்லாரும் குறையும் சுட்டி காட்டணும்ல. இந்த மாதிரி எதிரெதிராகவே பேசிட்டு இருந்தா ஹோஸ்டோட தான் இவர் நேரா கேம் ஆடுவாரு இல்ல. ஸோ அதால பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது, ஷோவே இழுத்து மூடுவான் விட்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வெளியே போட்டுருக்கிறாங்க. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.